அரசு சமூக விடுதியிலேயே மாணவி பாலியல் படுத்துறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் படுத்துறாங்க. தமிழ்நாட்டை தொடர்ந்து நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல இது நடந்திருக்கு. நிறைய சார் பேர் வருது, அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் இன்னும் நிறைய சார்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சமூக விடுதியிலேயே மாணவி பாலியல் படுத்துறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் படுத்துறாங்க. தமிழ்நாட்டை தொடர்ந்து நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல இது நடந்திருக்கு. நிறைய சார் பேர் வருது, அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, காவல்துறை காலம் தாழ்த்துனுச்சு. அதுலயே அவங்க கோப்புகளை எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியுது. அதை மட்டும் சொல்லாதீங்க. இப்ப 2 நாளைக்கு முன்ன நடந்திருக்கு சிட்ல பக்கத்துல. அங்க சமூக நலத்துறை நடத்துற ஒரு காப்பகம், பெண்களுக்கான காப்பகம். அந்த காப்பகத்துல 183 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க படிக்குது. சமீபத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த ஒரு குடும்பத்துல அந்த குழந்தையோட பெண்ணோட தகப்பனார் இறந்துட்டார். அதனால அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்ல. அதனால என்ன பண்றாங்க, அவங்க இந்த காப்பகத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னதான் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க அந்த குழந்தைய. ஆனால் அங்க என்ன நடந்திருக்கு, அங்க உள்ள சிசிடிவி வேலை செய்யல. சிட்ல நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு, எங்கெங்க காப்பகம் இருக்கோ அந்த காப்பகம் எந்த கண்ட்ரோல்ல வருது, போலீஸ் ஸ்டேஷனுடைய டூரிஸ்ட் ஸ்டேஷன் எங்க வருது, அவங்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை. அப்படிங்கறது இது வழியானாலும் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.